வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு ஸ்காலப் டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கோட ஹைட்டையும் அகலத்தையும் மார்க் பண்ணிடலாம். பண்ணினதுக்கப்புறம் ஒரு அட்டையில் ஒரு ஸ்காலப் டிசைன் வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 by 1 நமக்கு எத்தனை வருதோ அந்த அகலத்தில் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிடுங்க. 1 by 1 வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை வெட்டி எடுத்துடுங்க. அட்டை கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் மடங்காமல் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நாளைக்கும் வரும். இப்போ நம்ம அந்த வளைவு போட்டது எல்லாத்தையும் நீட்டாக பிசுறு இல்லாமல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கழுத்தோட ஹைட்டும் அகலமும் வரும். இப்போ பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு நான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 8 இன்ச்சு நெக் வந்துச்சுன்னா 8 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை 7 இன்ச்சில் வருது அப்படின்னா நம்ம 7 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிட்டோமாவே கரெக்டாக வந்துடும். இது பாருங்கள் நெக்கோட ஹைட்டு. இப்போ நான் கட் பண்ண போகிறது ஸ்லீவுக்கான மார்க்கிங்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சு ஒரு கோடு போட்டுட்டு 1/2 இன்ச் தள்ளி 2 கோடு போட்டிருக்கேன். இப்போ ஒரு பெருசாக ஒரு ஸ்காலப் டிசைன் வர மாதிரி ஒரு அட்டையில் கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு அட்டை கட் பண்ணி அதை 1 by 1 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது பெரிய ஸ்காலப் டிசைன் வர மாதிரி இருக்கும். அடுத்து இன்னொரு சைடு சின்னதாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இது ஒரு சின்ன ஸ்காலப் டிசைன் வர மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைனாக 1 by 1 மார்க் பண்ணி ஒரு ஸ்லீவோட அகலத்தை நான் மார்க் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இதில் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோமா இந்த ஸ்கேலில் பார்த்திங்கன்னா நம்ம தேவைப்படும் போது எப்போல்லாம் ஸ்காலப் டிசைன் வருதோ அப்போ எல்லாமே இதில் வச்சு ஈஸியாக நம்ம கட் பண்ணி உடனே தைச்சிடலாம். இதை கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கேன்வாஸ் மேலே வச்சு இதை வரைஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு உடனே ஸ்காலப் டிசைன் கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கும் சரி, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, இடுப்பு எல்லாத்துக்குமே ஸ்காலப் டிசைன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலப் மேல் வளைவு வச்சு ஒரு டிசைன் வருது, அதே மாதிரி உள் வளைவு வச்சும் ஒரு டிசைன் வருது. இந்த 2 வளைவுலேயுமே டிசைன் வரதுனால இந்த 2 அட்டையுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. 2 அட்டையிலையுமே 2 டிசைன் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கேட்டாலும் நம்ம மார்க் பண்ணி டிசைன் பண்ணனதை அப்படியே வச்சு வரைஞ்சிக்கலாம். மேல் நோக்கி கேட்டாலும் அதே மாதிரி வச்சு வரைஞ்சி உடனே தைச்சி கொடுத்துடலாம். இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு அட்டையை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்காலப் டிசைன் எப்போல்லாம் வருதோ அப்போ எல்லாமே நீங்கள் இதை உடனே மார்க் பண்ணி உடனே தைச்சி கொடுத்துடலாம். ரொம்பவே டைம் எடுக்காது. நம்ம சொல்லுவோம் ஸ்காலப் டிசைன் தைக்க ரொம்ப டைம் ஆகுது, அதனால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்போம் இல்லையா? அது நம்மளோட வேலையை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறதுனால தான் கேட்குறோம். இதுவே நீங்கள் ஈஸியாக செய்கிறதுக்கு பழகிட்டிங்கன்னா நம்ம இதுக்குமே கரெக்டான அமௌண்ட்டு, கம்மியான அமௌண்ட்டை வாங்கிட்டு செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நெக்கில் வச்சுட்டு வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் இதில் காட்டுறேன். நம்ம கேன்வாஸில் தான் வரைவோம். நான் சும்மா ஒரு எப்படி வரையலாங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் இதில் காட்டியிருக்கேன். இப்போ ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஸ்காலப் டிசைன், அதாவது எப்படி கை பெருசாக இருக்கா இல்லை சின்னதாக இருக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சின்ன டிசைன் வேணும்னாலும் இந்த மாதிரி சின்ன பக்கம் திருப்பி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசு வேணாலும் பெரிய பக்கம் வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் கைக்கு பண்ணிக்கலாங்கிறதுக்காக உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு இந்த மார்க்கிங்கை காட்டியிருக்கேன். பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னாலும் நம்ம இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லைங்களா, இடுப்புக்கு கீழே வளைவு வர மாதிரி கேட்குறாங்க. அதுக்குமே நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேல் நோக்கி நம்ம வச்சு அந்த வளைவு எடுத்தோம். இப்போ பாருங்கள், கீழ் நோக்கி வர இந்த வளைவையும் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த டிசைனும் வேணும், இந்த மாதிரி வேணாலும் இந்த 2 அட்டையுமே நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நமக்கு டைமிங் வேஸ்ட் ஆகாது. நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு டிப்ஸோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.